வணக்கம் அனைத்துறவுகளுக்கும். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அதேபோல் நீங்கள் நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு நாங்கள் இப்போ என்னத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மட்டன் தான் பட்டி கொண்டு போகிறோம். இந்த மட்டன் பட்டி சங்கீதாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் போகணும். மட்டன் சமைச்சு போட்டு அப்போ இப்போ காங்கிவிடாத இந்த மட்டன் கறியை தான் பார்க்க போகிறீங்க. சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். வெட்டின மட்டனை நல்ல வடிவாக மஞ்சளை போட்டு கழுவி போட்டு தண்ணி ஊற்றிட்டு திருப்பவும் மஞ்சளை போடுவோம். அப்போ அந்த மணங்கள் இருக்கா, இல்லாட்டி இந்த மொச்சை வாடகை வந்தால் சாப்பிடலாம். அதுக்காண்டி மஞ்சளை போட்டு நல்லா அவியட்டும். அவிச்சாப்பிட்ற காய்ச்சலாம் நல்லா இருக்கும். சிறிது நேரத்துக்கு வளர்த்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி அவிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆச்சுது. அதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்கிறேன். உடனே சேர்க்கிறேன் அவியாதுன்ட்டு அரைப்பதத்தில் சேர்த்தா சேர்ந்து நல்லா அவியும். அதுக்காண்டி சேர்த்துருக்கு. இனியும் கொஞ்சம் நேரம் அவியட்டும். நல்லா அவிஞ்சால் பிறகு சமைக்க வந்து டக்குண்டு சமைச்சிடலாம். அவிஞ்ச இறைச்சி தானே வெந்து அழைச்சி போட்டு குழம்பாக்குனா சரி. முதலே நல்லா அவிஞ்சால் ஓகே. அப்போ அதுக்கு தான் நல்லா அவிய வைக்கிறேன். நல்லா அவியட்டு மூடி மாத்திரம் போல இடம். இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு ஒலிவெண்ணெய் விட்டு நான் கொதிச்சுட்டுது. இப்போ பச்சை மிளகாய் ஒன்றை போடுவோம். கணக்க போட இல்லை, உரைக்கும் சின்னவே சாப்பிட்றது. அதால் வதங்கட்டு ஒரு பக்கம் வெங்காயத்தையும் போடுவோம். இந்த பச்சை மிளகாய் பிரித்து கொட்டை எங்களோட மிஷினை பார்த்தீங்களோ வச்சு மாதிரி வட்டிடும். அப்போ இனி அடுத்த தரம் பாட்டில் இந்த எப்படி போட்டு ஆட்டோம். அப்போ தான் வளரும். இன்றைக்கு மட்டன் சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கு மட்டன் விருப்பமா அவன்கிட்ட சொல்லணும், இல்லாட்டி தர மாட்டேன். சொல்லணும் என்ன ரஜ்ஜி என்ன சிரிச்சு கொண்டு நிற்கிறார், கதைக்க மாட்டாரா. ரஜ்ஜி எண்டா விருப்பம் தானே. மீன் எண்டா இங்கே பிரச்சனை. மீன் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாட்டி விட மாட்டேன். நான் கொடுக்குறதான். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தா டக்கண்டு வதங்கும். வெங்காயம் பண்ணுறேன் இல்லை, உப்பு சேர்த்தா டக்கண்டு வதங்கும். சாரி மாறி வேண்டட்டு கதை வேண்டேன். சிரிச்சு கொண்டதில் அந்த கதையில் உப்பு வந்து உப்பை போட்டு வதங்க விட்டுருக்கு. டக்கண்டு வதங்க பண்ணுறதுக்காண்டி வெங்காயம் வதங்கட்டும். சிறிது நேரம் கழித்து வதங்கிட்டு பெருஞ்சீரகத்தை போடுவோம். இப்படி ஒரு வதக்குவோம். கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலையை பிச்சு போடுவோம். ஆனால் வைக்க தாங்கெல்லாம் கூட கடுப்பு வைக்க அங்கால பயங்கர காற்று கதவுகளெல்லாம் பட்டாரண்டு அடிச்சு. கொஞ்சம் பத்த காத்தாமல் இருக்குது, நல்ல காத்தான் இருக்குது. வெளியில் போகிறது தானே நல்லா இருக்குன்னு வைக்கிறேன். வதங்குது. இஞ்சி உள்ளி பேஸ்ட் இல்லை, கொஞ்சம் அந்த கிரைண்டரில் அடிக்கலாம். பேஸ்ட்டாக களியாக அரைக்கல. கொஞ்சம் இப்படி போடுவோம். பண்ணி மற்றது பொரிக்கலே போடுவோம். எல்லாம் ரெண்டும் சேர்த்து ரெண்டில் அடிக்கலாம். வெங்காயம் போட்டு செஞ்சு அடிக்கணும். அதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். இப்படியே வதங்கி கொண்டிருக்க நான் இன்றைக்கு புது மாடலில் காய்ச்ச போகிறோம். இன்றைக்கெல்லாம் தனித்தனியெல்லாம் பாட்ட நேரம் பத்தாமல் கிடக்கு. அப்போ இந்த இப்படி போட்டால் செல்லோ இந்த அவிஞ்ச வடிச்சரக்கியை போட்டு கிளறப்போம். இதோடைய சேர்ந்து வதங்கட்டு. எலும்பு ரச்சி மட்டும் சூப்பராக இருக்கும். எலும்பு போட்டால் தான் ஒரு அரிசிக்கு நல்ல வாசமாயிருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும்.
கோயிலுக்கு முதல் சமைச்சதுக்கு பிறகு சமைக்கவே ஒரு கூட அப்புறம் பதம் கட்டணும் நல்லா இப்படி கொஞ்ச நேரம் பதம் கட்டும் மூடி போட்டு வைப்போம். இஞ்சாலே அடுத்த கட்டம் தண்ணி இதை எடுத்து வச்சுட்டு பொரியலுக்கு ரெடி பண்ணி வெங்காயம் அரைவாசி வதங்கினாலே பொரிக்கத்தானே அப்போ அதுக்குள்ளே தான் போடணும் வேண்டாம் நல்லா வதங்கினா அப்புறம் கூட வெந்த எரிஞ்சு போடணும். பொரியல் பொரிக்கத்தானே போடணும். கச்சி பொரியல் மட்டன் பொரியலுக்கு இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிட்டு பெருசாக வெங்காயம் பட்டி போடலாம். நான் இன்றைக்கு ஒருமிக்காய் போட்டு அடிச்சிட்டேன். அப்போ அதால் இப்படி வெங்காயத்தை போட்டுருக்கு. சின்ன அடித்த வெங்காயம் பெரிய நிலமாகவும் போடணும். கருவேப்பிலையும் போட்டு வதக்கி போட்டு இஞ்சி இல்லையும் போடுவோம். ஏண்டா நல்லா வதங்கினா அப்புறம் ரச்சியம் போட்டு பொரிய விடைக்குள்ள வெங்காயங்கள் எரிக்க பார்க்கும். அதால் அரைப்பத்திலே போட்டு ரச்சியை பொரிஞ்சு வர கட்டத்தில் வெங்காயம் நல்ல கலராக வந்துடும். அதுக்கான அவிச்சு வைக்க ரச்சியை போடுவோம். வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு ரச்சி பொரியலையும் பொரித்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் சாப்பிடுவோமே. தலையாட்டு நடக்கும் பேச்சு வராதான். கொஞ்சம் உப்பும் சேர்ப்போம். அவிய விட்டது தானே இதெல்லாம் உப்பு பத்தாமல் இருக்கு. அரைக்கண்டி போடலாம். அதோட முக்கியமானது மிளகு பொரியலுக்கு இப்போ மிளகு தூள் சேர்த்துங்க. சூப்பராக இருக்குது. இந்த கதவை அடிக்குது பாருங்க. காற்று அடிக்கண்டா அடிக்காது. அடிக்குதுன்னு சொன்னால் ஒரு மிக்க அடிக்கிறது. காற்று முழுக்காதும் அடிக்கிறது. இப்போ கதவுகளெல்லாம் பழுதாக்கும். கூட்டினா என்ன பணங்கள் போயிடுமெண்டு கதவை திறந்து விட்டோம். அந்த மூட பீரோல் முழுக்க வைக்காது. வைக்கவே அது வைக்க வேணும். வச்சா நிற்கும். அப்படியே காத்துது. அதாவது அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறம் தான் தூளெல்லாம் போடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இவருக்கு மூடியை போட்டு வைப்போம். இப்போ எங்கள் ரச்சி குழம்பு ரெடியாகி கொண்டுருக்கிறது. முதல்ல அவியேக்க போட்டுலாம் இல்லோ உப்பு. இப்போ கொஞ்சம் அரைக்கரண்டி சேர்ப்போம். கொஞ்சம் பத்தாம கிடக்கு போட்டுட்டு மிச்ச தண்ணியும் இருக்குல்ல அவிச்ச தண்ணி அதையும் விடுவோம். அதையை விட்டுட்டு அப்படியோட கிளறு பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. கொஞ்ச நேரம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அவியட்டும். இஞ்சால பார்ப்போம். இவரை இந்த பொரியல் பொரிஞ்சு கொண்டு பார்த்தீங்களா இல்லை வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு அந்த என்ன உள்ளி எல்லாம் விட்டுப்பட்டு இல்லாட்டி நீங்கள் ரச்சியை பொரிய விட்டுட்டு பேருந்து இடையில் ரச்சி பொரிஞ்ச அரைவாசி பாகத்தில் வெங்காயம் போட்டாலும் பொரிக்கும். வெங்காயம் நான் வேலைக்கு போட்டேன். அப்படியும் போடுறேன். நான் பெரிய நீள வெங்காயத்தை அப்படி போட்டால் அப்படியும் பொரி. கொஞ்சம் எண்ணெய் காணாத நினைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டாண்டில் இருக்கும். கொஞ்சம் அடுப்பையும் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் பொரிகிறதுக்கு கிளறி போட்டு கொஞ்சம் பொரிகிறதுக்கு மூடி விடுவோம். தொடர்ந்து பார்ப்போம் ரச்சி எப்படி நிற்கண்டு. இந்த பச்சைங்களம் எல்லாம் பொரிஞ்சு வதங்கி நல்லா வந்திருக்குது. இந்த கட்டத்தில் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு
தூளை போடுவோம். எனக்கு கூட பயமாக்கிற காணும். சரி, கொஞ்சம் சின்ன ஜிந்தரத்தில் தான் மூக்கு தான் போட்டிருக்கோம் காணும். மல்லித்தூளையும் போடுவோம். நல்லா மல்லித்தூளும் காணும். அதோட இனித்தான் ரச்சி சரக்கு சேர்க்க போகிறேன். பொரியலுக்கு கணக்க போடக்கூடாது. கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி, தூள் அதிகிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி அப்படியே விட்டுட்டு மூடி விடுவோம். அந்த தூள் வைக்க இடங்கட்டு எங்களோட பொடியல் ரெடியாகும். சரியோ, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பொரியல் எப்படி இருக்கட்டும் பார்ப்போம். நான் பார்த்தா இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி விட்டதில் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே ட்ரையாக இருக்கா அவங்களுக்கு. கொஞ்சம் அந்த தண்ணி சேர்ந்தபடியே கொஞ்சம் லூஸ் தண்ணியாக இருக்கும். பொரியல் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி இந்த காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை சாப்பிட. இது சூப்பராக இருக்கும். ரச்சி சரக்கும் போட்டு வந்தானே பொரியல் அந்த மாதிரி இருக்கு. நல்ல வாசப்படிக்கு நல்லா இருக்குது. இது பொரியல் வேலையே ஓகே. இஞ்சால் குழம்பு குறைச்சி விட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் அவியட்டும். அவிஞ்சிட்டு தான் அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா வரட்டும். குறைச்சி விட்டுருக்கு, நல்லா குறைஞ்சிருக்கு. ரச்சி குழம்பு நல்லபடியாக ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் அந்த கட்டத்தில் இப்போ தான் ரச்சி சரக்கு சேர்க்க போகிறேன். முதல் சேர்க்கையில் இரண்டா முதல் வாசனை தெரிவிக்கணும். சேர்க்கக்கூடாது, எல்லாம் கலர்களெல்லாம் மாறிடும். ரச்சியில் கடைசியாக போட்டால் தானே அந்த வாசம் அப்படியே இருக்கணும். அதுக்காண்டி நான் போட்டிருக்கு. மற்ற கருவேப்பிலையே முதல் போட்டுனா இப்போ பச்சையாவையும் போட்டால் அந்த வாசமும் அப்படியே இருக்குமா. அதுக்கு போட்டிருக்கு. கொஞ்சம் நான் பால் விட போகிறேன். உரைக்குது, கொஞ்சம் உரைக்குது. இதை சாப்பிட காணும் கணக்க தேவையில்லை. கொஞ்சம் விட்டுருக்கு. சின்னாக்கள் சாப்பிட உரைக்கு. ஓகே, இதனால தான் மட்டன் கறின்ட்டு பேசலாம். நான் சமைச்ச கறியன இவ்வளோ அந்த வேறு வேலை இல்லை. மட்டன் கறிக்கிட்டு பெரிய இது ஏற்பாட்டம் சேர்த்து வைக்கல. இவ்வளோ தான். இவ்வளோ அவிச்சு போட்டு காய்ச்சிருங்கட்டா இன்னும் சுவம் டக்கண்டா வச்சிடும். இனி இதை மூடி போட்டு கொஞ்சத்தை வச்சுட்டு ஒரு சரி கொஞ்சம் பால் விட்டதில் கொஞ்சம் துவைக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்பிஞ்ச ஊறணிக்கிறது. இந்த சம்பா அரிசி சோறு போட்டிருக்கு. கத்தரிக்காய் கறி, வச்சி பொரியல், மட்டன் பொரியல், மட்டன் கறி. இது தக்காளி சம்பல். தக்காளி சம்பல் எதுக்க போட்டிருக்கேன்னு யோசிப்பீங்கள். இது இப்போ வேண்டாமா சாப்பாடுங்க. இவ்வளோ நான் பாடுபட்டு சமைச்சு விட இந்த சாப்பாடு இப்போ வேண்டாமா. அப்போ வெளியில் போயினம்மா, வெளியில் போய் பான் சாப்பிட போயினோம்ட்டு நிற்கினேன். இவ்வளோ ஆசையாக ருசியாக சமைச்சு வைக்க இதை வேண்டாமன்ட்டு தான். அப்போ இப்போ பசிக்க இல்லையாம். பான் தானே நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த விதவிரண்டு சமைச்சால் இந்த பிள்ளைகள் இப்படி சொல்லுது. நான் நினைச்சேன் சாப்பிட்டு போவினமென்ட்டு. இனி என்ன செய்யறது? இரவுக்கு தான் வந்து சாப்பிடணும். அதுக்கு நான் இதுக்கு இந்த சட்டி ரப்பர் சட்டிக்கு போட்டுவிட்டேன். என்ன பிரிச்சுக்க வைக்க போகிறேன், பழுதாக போயிடும் சம்பல். அப்புறம் வந்து தான் உப்பு மிளகு எல்லாம் சேர்க்க வேணும். பசிக்க இல்லை. அப்போ இனி பிரிச்சு அதுக்கி வைக்க போகிறோம். நீங்கள் என்ன செய்கிறது? வெளியில் நல்லதான் கிடக்கா, நான் வெக்க காற்று மடிக்குதுன்னு. ஓ சரி, நாங்கள் இத்துடன் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இந்த காணொலி எப்படி இருந்ததுன்னு சொல்லி
கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன முடிக்க போகிறேன். எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். புதுசாக யாரும் பாருங்கள் இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது பெல் பட்டன் அமர்த்தினா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு. சில பேர் தெரியாமல் நிற்கணுமே, வேண்டாம் வருது இல்லைன்னு சொல்லிடும். அப்போ கடைக்கு சொல்லியிருக்கு. அப்புறம் என்னங்க, எனக்கு கவலையாக இருக்குது. சமைச்ச சாப்பாடை சாப்பிடாமல் போயிடுமா, என்ன செய்வோம். மீண்டும் பிறகு இரவு வந்து சாப்பிடுவோம். ஓகே, பாய்.